ஓம் அகத்தீஸ்வராய நமக. வீட்டில் தீபம் ஏற்றுவது இறை சக்தியையும் நேர்மறை ஆற்றலையும் நம் வீட்டிற்கு அழைத்து வரும் ஒரு புனிதமான செய்கை. அது சாஸ்திரப்படி வீட்டில் விளக்கேற்றி வைக்கும் போது சில தவறுகள் தெரியாம நடந்துடும். அப்படி நடக்கும்போது நம்ம எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் அந்த பூஜைக்கான பலன் நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அதனால விளக்கு ஏற்றும் போது சில தவறுகளை ஏற்படாம எப்படி நம்ம விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம முழுமையா இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். எந்த திசையில விளக்கு ஏற்றுறோம்னே தெரியாம சில பேர் விளக்கி தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றிடுவாங்க. அதனால அப்படி தெற்கு திசையை நோக்கி வழிபாடு செய்யும் போது எந்தவித முழு பலனும் கிடைக்காம போயிடும். பலவித தடைகளும் கஷ்டங்களும் பல இன்னல்கள் ஏற்படும். அதனால எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏத்திடாதீங்க. அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது ஒரு திரி போட்டு விளக்கு ஏத்தாதீங்க. அதுக்கு பதிலாக 2 திரியை ஒன்னா தேய்ச்சிட்டு அந்த திரியை ஒரு முகமா வச்சு விளக்குல போட்டு நீங்க தீபம் ஏற்றலாம். அப்படி ஏத்தினாதான் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது முதல் நாள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிருப்பீங்க. அந்த விளக்குல உள்ள திரியில இந்த கருப்பு பகுதி இருக்கும், அதை அப்படியே வச்சு நீங்க விளக்கு ஏற்றிடாதீங்க. அந்த திரியை அந்த கருப்பு பகுதியை நல்லா சுத்தப்படுத்திட்டு இல்லைன்னா ஒரு கத்திரிக்கோலை வச்சுக்குள்ள அதை நறுக்கிடலாம். அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கருப்பே இல்லாத மாதிரி இருந்தா அந்த திரியை நீங்க உபயோகப்படுத்துங்க. இல்லைன்னா புதுசா ஒரு திரியை போட்டு விளக்கு ஏற்றி வைங்க. அதனால நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது எண்ணெயில ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். இப்ப விளக்கு ஏத்துறதுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்ப விளக்கு ஏத்த போறீங்க, அந்த விளக்குல ஃபர்ஸ்ட் திரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றவே கூடாது. அப்படி ஏத்துனீங்கன்னா குடும்பத்துல தரித்திரியம் தான் நிலவும். அதுக்கு பதிலாக நீங்க விளக்கு எடுத்து வச்சு அதுல நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த எண்ணெய்களை ஊற்றி ஏதாச்சும் ஒரு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க தீபம் ஏற்றணும். அப்பதான் குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. இப்ப விளக்கு ஏற்றும் போது அது குத்து விளக்கா இருந்தாலும் சரி, காமாட்சி விளக்கா இருந்தாலும் சரி, அந்த விளக்க சாமி இடத்துல தரையில உடனே வச்சுட்டு தீபம் ஏற்றிடாதீங்க. அது மாதிரியெல்லாம் செஞ்சா தரித்திரியம் தான் ஏற்படும். அதனால ஒரு சின்ன தட்டு இல்லைன்னா ஒரு பித்தளை தட்டு ஒரு சின்னதா வாங்கிக்கிங்க. அதுல வச்சு விளக்க வச்சு நீங்க தீபம் ஏத்தினா நல்லது நடக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்ப விளக்கு ஏற்றி வச்சதை குளிர வைக்கணும். அப்ப என்ன செய்யலாம்னா உடனே வாயால போய் ஊதுறதோ இல்லைன்னா கையால போய் அதை அணைக்கிறதோ அப்படி செய்யவே கூடாது. அதனால தரித்திரியங்கள் தான் ஏற்படும். அப்ப என்ன செய்யலாம்னா விளக்குல தீபத்தை அணைக்கிறதுக்காக அங்க இருக்கிற பூ வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த பூவுக்கு பின்னாடி உள்ள காம்பை வச்சு நீங்க குளிர வைக்கலாம். இல்லைன்னா சின்ன குச்சியை வச்சுக்கோங்க. அந்த குச்சியை மூலமா இந்த விளக்குல உள்ள திரிய உள்பக்கமா எண்ணெய்க்குள்ள இழுத்து அதுக்கப்புறம் விளக்க குளிர வைங்க. அப்படி செஞ்சாதான் நல்லது நடக்கும். இது மாதிரி சின்ன சின்ன சாஸ்திரத்துல சொன்ன தவறுகளை எல்லாம் நீக்கிட்டு நீங்க விளக்கு ஏத்தினாலே நிச்சயமா உங்க குடும்பத்துல மகாலட்சுமி தேவியின் அருள் பார்வை கிடைச்சி உங்க வீட்டுல நிச்சயமா எப்போதுமே மகாலட்சுமியின் அருள் நிலைத்து இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.